நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் ஒரு சின்ன கேப் வரும்போது, வெக்கேஷன் போகிறோம் இல்லை ஏதோ நடக்குது, ஒரு கேப் வரும்போது நம்மளால் மறுபடியும் அந்த ஹாபியை கண்டினியூ பண்ண முடியறதில்ல. அது டயட்டாக இருக்கலாம், எக்ஸசைஸாக இருக்கலாம், புக்கு வாசிக்கிறதா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஏன் அப்படி நடக்குது? ஆக்சுவலி ஹேபிச்சுவலாக ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மூளை அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் நினைக்கும். அதனால தான் அந்த பர்டிகுலர் விஷயம் டிஸ்கண்டினியூ ஆகும்போது நம்ம பிரெயினும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிடுது. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு ட்ரிக் பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக திரும்ப அந்த ப்ராக்டிசஸை தொடங்க முடியும். அது என்ன தெரியுமா? நமக்கு எப்போ அந்த கேப் வரும்னு நமக்கு தெரியுமோ அப்போவே நம்ம ஒரு ரீஎன்ட்ரி பிளானோட தான் போகணும். அதுக்கு 3 ஸ்டெப் என்ன தெரியுமா? நான் வெக்கேஷன்லேருந்து வந்த உடனே முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது 4 மணிக்கோ இல்லை 5 மணிக்கோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமில் மறுபடியும் நான் அந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறது தான். ரெண்டாவது, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ஷனோட இந்த ஹேபிட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறமோ இல்லைனா இந்த புக்கு வாசிச்சதுக்கு அப்புறமோ எனக்கு ஃபேவரட்டான மூவி பார்ப்பேன், இல்லைனா எனக்கு ஃபேவரட்டானவங்களோட நான் ஃபோனில் பேசுவேன். அந்த மாதிரி ஏதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச பாசிட்டிவான ஒரு ஆக்ஷனை இந்த ஹேபிட்டோட அட்டாச் பண்ணிக்கலாம். மூணாவது, உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கிற ஒரு சின்ன ரிவார்ட். நான் இப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு ட்ரீட்டுக்கு போவேன், நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், சாக்லேட் சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஒரு சின்ன ரிவார்ட் சிஸ்டமை இந்த ஹேபிட்டோட அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெக்கேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதில் கமிட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் பார்க்குற இடத்துல வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் உங்கள் ஹாபிலையோ இல்லை ஹேபிட்லேயோ ரீஎன்ட்ரி ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.